எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா திருவடிகளை போற்றி. நிறை நீர நீரவர் கேண்மை, பிறைமதி பின் நீர பேதையார் நட்பு. நல்லவர் நட்பு வளர்பிறை போல வளர்ந்து வருவது, பேதைய நட்பு தேய்பிறை போல தேய்ந்து வருவது. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். துக்ளக் இதழ் கட்டுரையின் 2ஆம் பகுதியை இன்று நாம் காண்போம். இஸ்ரேல் பயணம். இந்த உயர் வழிகாட்டிகள் இருந்தும் முஸ்லிம் வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் அரசு கேவலமான வாக்கு வங்கி அரசியலை தொடர்ந்து கடைபிடித்தது. 60 ஆண்டுகள் இஸ்ரேலுடனான நமது உறவை நாசம் செய்தது. இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் நாடுகள் ஒன்றன் ஒன்றாக கியூவில் நின்று இஸ்ரேலுடன் இணக்கமான பிறகும் காங்கிரஸ் அரசு நமது நலனுக்கு உகந்தது அல்லாத இஸ்ரேல் விரோதத்தை தொடர்ந்தது. 2010 பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிலைமை மாறியது. அவரது முதல் நகர்வுகளில் முக்கியமானது இஸ்ரேலுடன் நல்லுறவை ஏற்படுத்தி பலப்படுத்தி அதை சர்வதேச யுக்திபூர்வமான உறவாக மாற்றியதுதான். இஸ்ரேலுடன் உறவு என்பது உலகிலேயே அறிவுசார், நிதித்துறை, சர்வதேச அரசியல் என்று அனைத்திலும் செல்வாக்கு உள்ள யூத சமூகத்துடன் உறவு என்று அர்த்தம். பல தொழில்நுட்ப துறைகளில் இஸ்ரேலின் ஒத்துழைப்பு நமது வளர்ச்சிக்கு உதவியது. குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இஸ்ரேலின் தொழில்நுட்பமான தேடி அலைந்து எதிரியை தாக்கும் ட்ரோன் தயாரிப்புக்கு நமக்கு உதவ அதை வைத்து ஆபரேஷன் சிந்தூரில் பயங்கரவாதிகளின் தளங்களை தகர்த்தது நமது ராணுவம். இந்த முறை பிரதமர் மோடிஜி அவர்களின் பயணம் இஸ்ரேல் நம் நாட்டுக்கு அளப்பரிய மரியாதை தரும் நிகழ்வாக மாறியது. இஸ்ரேல் பிரதமர் நேத்தன் யாகு மோடிஜியின் விமானம் தரையிறங்கிய விமானத்தின் படிக்கட்டுக்கு அருகே வந்து அழைத்து பயணம் முடிந்த பின் திரும்ப மோடிஜி அவர்கள் விமானம் ஏறும் பொழுது மீண்டும் விமான படிக்கட்டு வரை வந்து அவரை வழி அனுப்பியது உலகை ஆச்சரியப்பட வைத்தது. மோடிஜி தன்னை கட்டி தழுவியது பிரத்யேகமானது என்று கூறினார் இஸ்ரேலிய பிரதமர். மோடிஜி அவர்கள் மோடி ஜாக்கெட் என்று வழங்கப்படும் அரைக்கோட் அணிந்து மோடியை வரவேற்றார் இஸ்ரேலிய பிரதமர். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் கினெஸ்ட் பேசிய முதல் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள்தான். உலகம் முழுவதும் படுகொலை செய்யப்பட்ட யூதர்கள் பாரதத்திற்கு அகதிகளாக வந்தனர். அவர்களை பாரத மக்கள் அனைத்து காப்பாற்றினர் என்று கூறினார் மோடிஜி அவர்கள். அதை குறிப்பிட்ட இஸ்ரேலிய பிரதமர், மோடி பேச்சை கேட்டு இஸ்ரேலில் கண்ணீர் வடிக்காதவர்களே இல்லை என்று கூறினார். இங்கு பாஜக பொதுக்கூட்டங்களில் மோடி 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 என்று பொதுமக்கள் கோஷம் எழுப்பது போல் இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோஷமிட்டதும் உலகை வியப்பில் ஆழ்த்தியது. இஸ்ரேல் நாடாளுமன்றம் பிரதமர் மோடிஜிக்கு நமது நாட்டு பாரத ரத்னா போன்ற இஸ்ரேல் நாட்டின் ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் மெடல் வழங்கியதும் உலகிற்கு வியப்பை அளித்தது. காரணம், உலகில் வேற எந்த தலைவருக்கும் இந்த விருது வழங்கப்படவில்லை. இஸ்ரேல் மோடிஜிக்கும் பாரதத்திற்கும் அளப்பரிய மரியாதை காட்டியதோடு நிற்கவில்லை. மோடிஜியின் பயண பலன் இரு நாடுகளின் உறவின் ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்ற உயர்நிலைப்படுத்தப்பட்டது. அவர்களிடையே அனைத்து துறைகளிலும் ஆழ்ந்த ஒத்துழைப்பு ஏற்படவிருப்பதை அது குறிக்கும். அனைத்து தொழில்நுட்பத்திலும், குறிப்பாக ராணுவ தொழில்நுட்பத்தில் முன்னிலையில் இருக்கும் நாடு இஸ்ரேல். அதன் ராணுவ தொழில்நுட்பத்தை அது அமெரிக்காவுடன் கூட பகிர்ந்து கொள்ள தயங்கும். மிகவும் மேம்பட்ட ஏஐ உட்பட மற்ற தொழில்நுட்பங்கள், குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கியமான வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ICET கூட்டு வளர்ச்சி செய்ய இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்தன. அதிவேக ஏவுகணைகளை கூட தடுத்து நிறுத்தும் டோம் பிரம்மாண்டமான கூரை, பல அடுக்கு வான் பாதுகாப்பு கேடயம் போன்ற அரிதான படைக்கலன்களில் தொழில்நுட்பங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த பயணத்தின் முக்கிய அம்சம் பயங்கரவாதத்தை வீழ்த்த இஸ்ரேல், பாரதம், கிரீஸ், சைப்ரஸ், அரபு நாடுகள் உள்ளிட்ட அருமுனை எக்ஸாகான் அணியை உருவாக்குது என்ற முடிவு. இஸ்ரேலிய பிரதமர் முன்மொழிந்த இந்த நகர்வு நம் பாதுகாப்பிற்கு மிகவும் அவசியம். கட்டுமான பணிகளுக்கு 50,000 இந்தியர்கள் இஸ்ரேலுக்கு வேலைக்கு
செல்வார்கள். பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றிய இஸ்ரேலின் விவசாய தொழில்நுட்பமும் நமக்கு கிடைக்கும். எல்லா வகையிலும் மோடிஜி அவர்களின் இஸ்ரேல் பயணம் பிரம்மாண்டமான வெற்றியாகும். முடிவாக, நாட்டு நலனில் இஸ்ரேலுடன் நெருங்கி மோடிஜி அவர்களின் அரிய ஒப்பந்தங்கள் செய்ததை முஸ்லிம் நாடுகள் எதுவும் ஆட்சேபிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி மட்டுமே இதை ஆட்சேபனம் செய்தது. ஏன், முஸ்லிம் நாடுகளின் நட்பு பாராட்டும் இஸ்ரேலை முஸ்லிம்களின் எதிரி என்று சித்தரித்து, அத்துடன் ஆழ்ந்து உறவு கொள்ளும் பாஜகவும் முஸ்லிம்களின் எதிரி என்று கூறியது அதன் வாக்கு வங்கி அரசியலை தொடரவே. இது நாட்டு நலனுக்கு உகந்த போக்கு அல்ல. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.